தேவேந்திரன் காவல்காரன் இருப்பான், அவன் சந்திக்க வேண்டும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நானா சூரிய பகவானுக்கு தேட விளங்கக்கூடிய நானும் அருணன் வந்திருக்கின்றேன். ஆமாம், இந்த நொண்டி கால நீ எங்க வந்துக்கிற? தேவசபை உள்ள வரணும். உள்ள வரங்க. இந்த நொண்டி கால உங்களுக்கு ஏங்க உள்ள போனேன். நீங்கள் தான் லிகிதம் அனுப்பி வைத்தீர்கள். ஆண்டுக்கு ஒரு முறை தேவை சபை கூடுவது வழக்கம், அதனால் வர வேண்டும் என்று. நீ ஒரு நொண்டி கால நீ எப்படி இங்க வரலாம்? வரக்கூடாதா? ஆமா, இந்த வர கூடாதா? ஆமா, கிளம்புடா. தாங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாலை நான் பெற்றுக்கொள்ள வருகிறேன். நான் எப்படி திரும்பி சென்றால் எனக்கு அவமானம் என்றால் அவருக்கும் தான் அவமானம். நான் எப்படி செல்வது தெரியவில்லையே. ஆண்டவா, இது என்ன சோதனை? தன் கடமை என்ன? தேர் ஓட்டுவது. நான் அந்த ரதத்தை சென்று கொண்டிருக்கிறான். எப்படி என் ஆண்டவனை ஏற்றுக்கொள்வார்? இறைவா, ஆண்டவா, ஓடுகிற வண்டி ஓட ஒத்தும் ஐயாறு மாடு ஒன்றை விட்டு ஒன்றை பிரிந்தா பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்றை விட்டு ஒன்றை பிரிந்தா என்னாக எண்ணி பாரு. வண்டி அருமையான நேரத்திலே ஆண்டவன் வழிகாட்டி இருக்கின்றான். சூரியன் செல்ல முடியாததினால் அருணன் புறப்பட்டான். அருணன் சென்றதினால் அங்கே தடுத்து விட்டார்கள். அதனால் வந்து அழுதகண்ணம் சந்தேகமாக இருக்கின்றார். அருணனை பார்த்தால் கலகத்திற்கு வழி கிடைக்கும். அருணனை சந்திப்போம். நான் சென்றால் என் எஜமானன் ஏற்றுக்கொள்வாரா? அல்லவா, இதற்காக நான் பொன்னுலகம் வர வேண்டும். நாராயணம் நாராயணம். அருணா சுவாமி, என்ன இது இங்கு வர காரணம்? ஆமா, நீ ரதம் ஓட்ட செல்லவில்லையா? சுவாமி, எனக்கு நான் ரதம் ஓட்டிக்கொண்டு தான் இருந்தேன். சரி, ஆனால் தேவலோகத்திலிருந்து தேவேந்திரனுக்கு பணிவேலை செல்லக்கூடிய மாதலி வந்தான். ஆண்டுக்கு ஒரு முறை தேவ சபையில் ஆலோசனை கூட்டுவது வழக்கம். அதனால் சூரிய பகவான் தாங்கள் வர வேண்டும் என்று விகிதம் வந்தது. சரி, சுவாமி சென்று விட்டார். உலகமெல்லாம் இருள் சூழ்ந்துவிடும் என்று உண்மைதானே முடியாது என்று மறுத்தார். நான் செல்கின்றேன் வந்தேன். ஆனால் தேவலோகத்தில் என்னை வாயர் காவல்படி உள்ள விடவில்லை. சுவாமி, எப்படியடா விடுவார்கள்?
நீ யார்? அங்கையினமுற்றவன். இப்படி உனக்கு அங்கையினம் எப்படி வந்தது தெரியுமா? எப்படி வந்தது சுவாமி? உன்னுடைய தாய் வினோதை என்று சொல்லக்கூடிய பறவை. யார் என் தாய்? வினோதை என்று சொல்லக்கூடிய பறவை பறவையா? உன்னை முட்டை வைத்து அவன் காத்து கொண்டு வந்தது. ஆனால் நீயோ பொறிப்பதற்கு காலதாமதமாகிவிட்டது. அப்படி காலதாமதமாகினால் என்னடா இது, இந்த முட்டையில் கரு இருக்கின்றதோ இல்லையோ என்று மூக்கினால் கொத்திவிட்டால் உன்னுடைய தாய். அதனால் உன்னுடைய கால் ஊனமாகிவிட்டது. அந்த நேரத்திலே நீ பிறந்து விட்டாய். ஐயோ, என்ன இது, ஆணாக பிறந்த குழந்தை இப்படி கால் ஊனமாக போய்விட்டது. என் மகன் நாளை என்னை எப்படியெல்லாம் தூற்றுவான் என்று பயந்து மனதிலே ஒன்று நினைத்தால் எப்படி? என் மகன் என்றாவது என்னை நினைத்து அவன் எவ்வொரு எடுத்தாலும் அவ்வொரு அவனுக்கு வர வேண்டும் என்று அப்பொழுதே உனக்கு வாழ்த்தி வரம் கொடுத்தால் உன்னுடைய தாய். என் தாய் கொடுத்த வார்த்தையா? உண்மை. அந்த வரம் அறியாமல் தெரியாமல் என்னடா இது, இப்படியே நீ தேவலோகம் சென்றால் உன்னை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை சாமி. நல்லதொரு யோசனை நான் சொல்கின்றேன். என்ன யோசனை? உன் தாய் கொடுத்த வரத்தை வைத்து வைத்து நீ ஓர் அழகான பெண்ணாக உருமாற வேண்டும். என்னது புரிகிறீர்கள்? என் தாய் கொடுத்த வார்த்தையை வைத்து ஆமாம், நான் அழகான பெண் உருவம் மாறுவாமா? அழகான பெண் உருவத்தை மாறினால் தேவலோகமே உனக்கு அடிபணிந்துவிடும். உன் எஜமான் கேட்டதைப் போல புகழ் மாலையோடு வந்து விடுவாய். நான் பெண் உருவம் தரித்து அந்த தேவாலயம் சென்றால் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். இது நாரதுடைய வார்த்தை உண்மை. உடனடியாக நீ பெண்ணுரு தரித்து தேவலோகம் சென்று வெற்றி மாலையோடு வர வேண்டும். குருசியின் வரும் பொன்னுலகம் சென்றேன். அங்க மட்டும் என்று என்னை சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது என் தாய் சொன்ன வார்த்தையால் இப்போது அழகான பெண் உருவம் தரிக்கின்றேன். அந்த பொன்னுலகம் செல்கின்றேன்.